ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராவ் டெய்லி லாக்ஸ். நான் இங்கே சேஃபாக இருக்கேன், நீங்களும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து எந்த ரெசிபி வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி வீடியோஸ் தான் பார்க்குறோம். ஒரு டெய்லி லாக் தான் பார்க்க போகிறோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸை உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் நடந்துச்சு எல்லாமே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்தின்னு சொன்னாவே நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது வந்து விநாயகர். நெக்ஸ்ட்டு வந்து ஞாபகம் வர்றது வந்து கொல்கட்டை தான். ஸோ கொல்கட்டை தான் எங்கள் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பேட்ச் பண்ணிட்டாங்க, அடுத்த பேட்ச் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பூர்ணம் ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்குது. இந்த பூர்ணம் வீடியோ கொல்கட்டை வீடியோ நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லே வந்து அப்லோட் பண்ணுறேன். பூர்ணம் வந்து நான் எங்கள் வீட்டில் எப்போயுமே வந்து தேங்காய் பூ வச்சு பண்ணுற பூர்ணம் தான் பண்ணுவாங்க. சில பேர் வீட்டில் பருப்பு வச்சுலாம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் எப்போயுமே தேங்காய் பூ வச்சு நெய் வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த வீடியோ தான் கிளிப் தான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு, அடுத்த பேட்ச் தான் நடந்துகிட்ருக்கு. விநாயகருக்கு பிடிச்ச செகண்ட் ஸ்வீட் தான் பண்ணுறாங்க. அது எதுனா அப்பம் தான். அப்பம் வந்து மைதா மாவில் பண்ணுற அப்பம். ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ரெசிபியும் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு சாம்பிள் கிளிப்பிங் தான் பார்க்குறீங்க. ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபியை வந்து நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி 2-3 பேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. இது லாஸ்ட் பேட்ச் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. நான் அந்த சாம்பிள்ஸ் தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் இந்த ரெசிபியை நம்ம சேனலில் கம்பல்சரி வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு வாசல் இது தான். இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல்னால ஸ்டிக் வச்சு ஒரு கோலம் போட்டிருக்காங்க. எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் அதுக்கு ரிலேட்டடாக வந்து எங்கள் அம்மா கோலம் போடுவாங்க. அந்த கோலமோட கிளிப்பு தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே போகலாம். ஃபைனலி பூஜைலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் வீட்டு விநாயகர் தான் வந்துட்டார். பூஜையும் முடிஞ்சிருச்சு. எப்பவுமே வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து இந்த களிமண்ணில் பண்ணுற விநாயகர் தான் வாங்குவோம். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் 3 days வச்சுருப்போம். 3 days வரைக்கும் அவர் எங்கள் வீட்டில் தான் இருப்பார். அந்த டைமில் வந்து ஒன்லி வந்து வெஜிடேரியன் தான் நாங்கள் இது பண்ணுவோம். ஸோ இந்த கொடைலாம் வந்து எங்கள் வீட்லேயே பண்ணாங்க. இந்த கொடை எங்கள் வீட்டில் தான் பண்ணாங்க. அது போடுற இந்த பூ மாலைலாம் சொல்லுவாங்களா, அந்த மாலைலாம் எங்கள் வீட்டில் தான் பண்ணாங்க. ஸோ விநாயகருக்கு பிடிச்ச ஃபுட்டெலாம் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அவருக்கு வந்து கொல்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொல்கட்டை, சுண்டல், அவல், அப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ், கொய்யாக்காய் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். ஸோ நட்ஸு வச்சு அப்புறம் பாலும் வச்சுருக்கோம். ஸோ விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபுட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி நாங்கள் வச்சு சாமி கும்பிட்டோம். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் இதோட நிறையா ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோஸும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். கூடவே வந்து எங்கள் சிஸ்டர் வீட்லேயும் அவங்க வீட்டில் பண்ண விநாயகர் சதுர்த்தி ஃபோட்டோஸும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹாய், இன்றைக்கி வந்து டே வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆகிடுச்சு.
ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராவ் டெய்லி லாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுலேருந்து விடைபெறுவது உங்கள் ராவ். See you. Bye.